25 வேர்ல்டு லங் டே, உலக நுரையீரல் தினம். இந்த வேர்ல்டு லங் டே வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அவங்க கிரியேட் பண்ணது. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், நுரையீரல்னால வியாதிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம தடுக்கணும்னா ஜனங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகளை நம்ம வந்து எப்படி தடுக்கலாம், எப்படி அர்லியாக டயக்னோஸ் பண்ணலாம், பை சான்ஸ் அந்த டிசீஸ் வந்துச்சுனாலும் அதை எப்படி நம்ம வந்து இம்மிடியேட்டாக ட்ரீட் பண்ணலான்ட்டு. ஏன்னா ஆஸ்தமா, சிஓபிடி, க்ரானிக் பல்னரி டிசீசஸ்ஸு, இந்த மாதிரி வியாதிகள் வந்து கேன்சர், லங் கேன்சர், இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அர்லி டயக்னோசிஸ், ப்ரிவென்ஷன், அர்லி மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம சிம்பிளாக எடுத்தோம்னா பிராணாயாமாஸ் பண்ணணும்னா நம்ம வந்து லங்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்லாம், நல்ல வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், சன்லைட் எக்ஸ்போஷர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம்மளுடைய லங்க்கும் ஸ்பெஷலாக நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ஆக்சிஜன் நம்ம லங்ஸுக்கு போகணும். அந்த லங்ஸில் இருக்கிற அத்தனை டிஷ்யூஸும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா அது நம்ம தான் செய்யணும். கவர்மெண்ட்டும் செய்து, இந்த மாதிரி ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸும் செய்து. பட் இண்டிவிஜுவலாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும், நல்ல காற்று இழுக்கணும், அப்புறமேட்டு நம்ம வந்து ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும். உங்களுடைய நுரையீரலை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்கள் கையில் இருக்குது. ப்ரிவென்ட் பண்ணிக்கங்க.